அதில் 18வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரை நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18லிருந்து 31 வரை நாம் எல்லாருமாக இணைந்து நாம் அந்த வேத பகுதியை அவசரமாக இல்லை, கொஞ்சம் நிறுத்தி நிதானமாய் இந்த வாக்குத்தத்தங்கள் இதை பார்த்தால் நமக்கு வாக்குத்தத்தம் போல இருக்காது, ஒரு மாதிரி இருக்கும். ஆனாலும் இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுத்த வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கு. இந்த மாதம் தேவ பலத்தின் மாதம், மந்த் ஆஃப் காட் ஸ்ட்ரென்த். தேவ பலன் நம்மை ஒவ்வொருவரையும் தாங்கும், ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் தேவ பலன். சரிங்களா? இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் காட் ஸ்ட்ரென்த், த பவர் ஆஃப் காட் ஸ்ட்ரென்த், தேவ பலத்தின் வல்லமை நம்மை நிரப்பும், வழிநடத்தும். ஆகவே இந்த வசனங்கள் நமக்கு ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. நாம் எல்லாரும் இந்த பகுதியை நாம் வாசித்துக் கொள்வோம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. அந்தப்படி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அறிந்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலக ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படி எனில், தேவ ஞானத்திற்கேற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. யூதரின் அடையாளத்தை கேட்கிறார்கள், யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ கிறிஸ்துவில் தேவ பலனும் தேவ ஞானமாயிருக்கிறார். அந்தப்படி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாக்குகிறது. தேவனுடைய பலவீனம் என்னப்படுவது மனுஷனுடைய பலத்திலும் அதிக பலமாயிருக்கிறது. எப்படி எனில், சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாவீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த வேத பகுதியில் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபைக்கு எழுதின முதலாவது நிருபம். இதில் தேவனுடைய மகத்துவம், தேவனுடைய ஞானம், தேவனுடைய மகிமை, தேவ பலன், இவைகளை அந்த காலத்தில் இருந்த அந்த கிரேக்க தத்துவ ஞானிகள், யூதர்கள், அறிவாளிகள், இவை எல்லாவற்றிற்கும் மேலாக தேவ ஞானம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து அவர் விளக்கி சொல்லும்போது இந்த வசனம் சொல்ல, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு அது பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலன். ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. இந்த தேவ பலத்தின் இந்த மாதத்தில்
ஆமென். சிலுவையை பற்றிய உபதேசம் இந்த மாதம் முழுவதும் இந்த சிலுவை இதை பற்றி தான் நாம் என்ன செய்ய போறோம், தியானிக்க போகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணங்கள். ஆமென். வர்ற வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாட்கள் மட்டுமல்ல, அனுதினமும் இந்த சிலுவை. ஆமென். அல்லேலூயா. இந்த சிலுவை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்த ஒரு 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 உன்னதமான சின்னம். இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பாக பல ஆண்டுகளாகவே இந்த சிலுவை ஒரு தண்டனை கருவியாக இருந்தது. பழைய ஏற்பாட்டில் இந்த சிலுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் தான் அதிகமாக சிலுவை குறித்து வாசிக்கிறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டில் உங்களுக்கு எந்த இடம்னு ஞாபகம் இருக்குதா? மோசே வெண்கல சர்ப்பத்தை எடுத்து வனாந்தரத்திலே வெண்கல சர்ப்பம் அந்த கோலினால் உயர்த்தப்பட்டது சிலுவைக்கு அடையாளமாக இருக்கிறது. இன்னொன்று, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று நாம உபாகமம் 13:21 நாம் வாசிக்கிறோம். வாசிங்க. உபாகம் 21:23. உபாகமம் 21:23. இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது, பாருங்க, அந்த பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது, தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். சோ இது எதை குறிக்கிறது என்றால் இந்த சிலுவை மரணத்தை குறிக்கிறது. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட 1-2 இடங்கள். இது தவிர வேறு எங்கேயும் சிலுவை குறித்து நாம காண முடியாது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில் இந்த சிலுவை முக்கிய இடம் பெற்றது. சிலுவையில் அவர் மரித்தார். அவர் மரித்ததின் நிமித்தமாக, மரித்ததற்கு அப்புறமாகத்தான் இந்த சிலுவையானது புகழ் பெற்றது, சிலுவைக்கு மேன்மை கிடைத்தது. நம்ம இந்த டைடிங்ஸில் இந்த தகவல்கள் எல்லாமே நமக்கு இருக்கும். மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாக இருக்கிறது. சிலுவை, தமிழில் சிலுவை என்று சொல்லுகிறோம், இங்கிலீஷில் த கிராஸ் என்ற சொல். சிறிய மொழியில், சிறிய தேசத்தின் மொழியில் ஸ்லிபோ, SLIBO, ஸ்லிபோ என்ற சொல்லே தமிழில் சிலுவை என்று அழைக்கப்படுகிறது. போர்த்துகீசியத்தில், போர்ச்சுகீஸ் அந்த லாங்குவேஜில் குரூஸ், CRUZ, குரூஸ் என்றும், லத்தீனில் கிரக்ஸ், CRUX, கிரக்ஸ் என்றும், தமிழில் குருசு, குருசு என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். குருசு என்று தமிழிலேயும் இது அழைக்கப்படுகிறது. சரி, இது இந்த சிலுவையை கண்டுபிடித்தது, சிலுவை மரண தண்டனையை கண்டுபிடித்தது யார் என்றால் இதை கிரேக்கர்கள் கண்டுபிடித்தார்கள். ஆனால் ரோம பேரரசு இதை அதிகமாக செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தது. மரம் நாம் பார்க்கிற சிலுவை போன்ற ஒரு அமைப்பல்ல, ஆனால்
இந்த குறுக்கு சட்டமும் இந்த நடுவில் இருக்கிற இந்த நீண்ட சட்டமும் அது மட்டும்தான் இருக்குது. இந்த மேலே இருக்கிறது ரொம்ப பெரிய நீளமாக அப்படிலாம் இருக்காது. நம்மளுடைய ஐடென்டிஃபிக்காக இப்படி ப்ராப்பராக இப்படி சிலுவை செய்திருக்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் நீங்கள் ஜீசஸ் ஃபில்மில் கூட நீங்கள் பார்க்கலாம், அந்த மரத்தில் இயேசுவை கட்டி சிலுவை, அவர் சுமக்கிற சிலுவை எல்லாமே ப்ராப்பராக இப்படி டிசைன்டாக சிலுவை இருக்காது. அதில் இந்த மேல் பகுதி கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட 2 மரத்துண்டுகளில் சரீரத்தை அவர்கள் ஆணிகளால் அடிப்பார்கள். அப்படி தான் அது பின்பற்றப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் மட்டுமே சிலுவை என்ற வார்த்தை வருகிறது. பாருங்க, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் இந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட உபாகமம் 21-23 சொல்லப்பட்ட அந்த வசனத்தை கலாத்தியர் 3:13 அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் மேற்கோள் காட்டுகிறார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். சரிங்களா? பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட இந்த ஒரே வேத பகுதியை இங்கே புதிய ஏற்பாட்டில் சிலுவைக்கு அடையாளமாக பவுல் மேற்கோள் காட்டுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இதில் சொல்லப்பட்டிருக்கிறது சிலுவையை பற்றிய உபதேசம், the doctrine of the cross. நமக்கு பலன் கொடுப்பது பாருங்க, சரீர பிரகாரமான நமக்கு பலன் கொடுக்கிற விஷயங்கள் நிறைய இருக்கும் இல்லையா? பிசிக்கலா நமக்கு நல்ல ஆரோக்கியம், நமக்கு நல்ல பலன், நமக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து வேணும்னா நாம் பலவிதமான விட்டமின், நிறைய ஹார்லிக்ஸ், பூஸ்ட், போன்விட்டா, வீவா இப்படியெல்லாம் கொடுக்குறோம். சிறு பிள்ளைகளுக்கு பால் சம்பந்தப்பட்ட மற்ற நிறைய உணவுப் பொருட்கள் அப்படியெல்லாம் கொடுக்குறோம், நல்ல பலன் கொள்ளணும்னு சொல்லி. ஸோ ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்களும் நானும் பலன் கொள்ளுவதற்கு நமக்கு உதவி செய்வது, நம்மை பலப்படுத்துவது என்னது? சிலுவையை பற்றிய உபதேசம். சிலுவையை பற்றிய உபதேசம் என்றால் என்ன? வாட் இஸ் த டாக்ட்ரின் ஆஃப் த கிராஸ்? சிலுவையை பற்றிய உபதேசம் என்றால் என்ன அப்படின்னா, சிலுவையில் என்ன நடந்தது? இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார், சிலுவையில் நமக்காக மரித்தார். ஸோ அதற்கு அப்புறம்தான் இந்த சிலுவைக்கு ஒரு மேன்மை. இது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அவருடைய மரணத்திற்கு பிற்பாடு அதற்குரிய மேன்மையே தனி. இப்போ எல்லா கிறிஸ்தவ மக்களும் அடையாள சின்னமாக எதைத்தான் பயன்படுத்துகிறார்கள்? இந்த சிலுவையைத்தான் பயன்படுத்துகிறார். அவமானத்தின் சின்னமாக விளங்கியது இப்பொழுது அடையாளத்தின் சின்னமாக மாறிப்போனது. காரணம் என்ன? இயேசு இந்த சிலுவையிலே மரித்தபடியினால. அதற்கு முன்னதாக நிறைய பேர் சிலுவையில மரிச்சாங்க. ஏன்? இயேசுநாதர் கூடவே 2 கல்லர்கள் சிலுவையிலே மரித்தார்கள். ஆனால் அதெல்லாம் ஒன்றும் பிரதானமாய் சொல்லப்படவில்லை. இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையில் ஏனென்றால் அவர் ஒருவர் தான் நமக்காக சாபமாகி நம்மை அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்டு கொண்டார். ஆகவே அதுதான் சிலுவையின் உபதேசம். அதுதான் சிலுவையின் உபதேசம். அவமானத்தின் சின்னம் அடையாள சின்னமாய் மாறியது. கலாத்தியர் 3:13 இது ஒரு வேதனை ஊட்டக்கூடிய இந்த சிலுவை மரணம் இருக்கிறது, இது மகா கொடியது. அந்த இடத்துல வானத்திற்கு பூமிக்கு நடுவாக ஒரு மரத்தில் கைகளிலே நடு இந்த பகுதியில் சொல்றாங்க, இயேசுநாதர் அடிக்கப்பட்டது நாம எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் உள்ளங்கையிலே ஆணிகளால். இல்லைங்க, உள்ளங்கையிலே இல்லை. இயேசுநாதருடைய எடை 85 கிலோங்கிறாங்க. 85 கிலோ. 85 கிலோ யார் இருக்கீங்களா? அதுக்கு மேலே தான் இருக்கீங்க.
சரி சரி. என்னம்மா 87? சரி, பேசுனாதரே. ஸோ அந்த 87 கிலோ வெயிட்டு இந்த உள்ளங்கைகளிலே ஆணிகள் அடிக்கப்பட்டால் என்ன ஆயிரும்? துங்கிரும், இழிஞ்சிடும். ஆகவே எங்க அடிச்சாங்கன்னா மணிக்கட்டு பாருங்க, இந்த இடத்துல இந்த வென்ஃப்ளேம் போடுவாங்க பார்த்தீங்களா, எங்கே தான் போடுறாங்க. நரம்புகள் எல்லா இடத்துல இருந்தாலும் இங்கே தான் போடுவாங்க. சரிங்க, இந்த மோஸ்ட் சென்சிட்டிவ், அதிகமான ரத்த ஓட்டம் நிறைந்திருக்கிற இந்த பகுதியில் இதை போட்டாங்கன்னா அப்படியே கூட்டு போட்டது மாதிரி. இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் ரெண்டு பக்கம் சிலுவையில் அறைந்து காலை, ஒரு காலுக்கு மேலே ஒரு காலை வச்சு கீழே அந்த கால்கள் நிற்பதற்கு நாம் பார்க்கிற சிலுவையில் சப்போர்ட் இருக்கு கால் வைக்கிறதுக்கு. ஆனால் ஆக்சுவலாக சிலுவை மரணத்தில் அப்படி சப்போர்ட்டெல்லாம் கிடையாது. அதுக்கு பதிலாக கிட்டத்தட்ட 1.5 அடி நீளமுள்ள கூடாரத்திற்கு பயன்படுத்துகிற ஆணி, கூடாரம் நிலைப்பதற்கு. உங்களுக்கு ஞாபகம் தான், யாகேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து, அது கிட்டத்தட்ட 1.5 அடி நீளம் இருக்குங்க, இவ்வளோ பெருசு. அந்த ஆணியை வைத்து 2 காலையும் சேர்த்து அதில், ஏன்னா அப்போ தான் அது அந்த பாடி நிற்கும். அப்படி அவ்வளவு அவர் வேதனைப்பட்டார். இன்னும் அவர் பட்ட காயங்கள் 5 விதமான காயங்கள். சிலுவையை பற்றிய உபதேசம் நிறைய பேருக்கு இது ஏதோ சாதாரண சிலுவை அப்படின்ட்டு போடுறோம், அப்படியே ஒரு அடையாளம் போட்டு போகிறோம் சரிங்களா. ஆனால் அதற்கு பின்னால் இருக்கிற அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த 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 டாக்ட்ரின் ஆஃப் த ஸ்கிரிப்சர், சிலுவையில் அவர் 5 விதமான காயங்கள் இயேசுவினுடைய சரீரத்தில் சிலுவையில் அவர் சுமந்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. 5 விதமான காயங்கள். ஒன்று, அவரை வாரினால் அடித்தார்கள். வார்ன்னு சொன்னால் நம்ம சாட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, சாட்டை. ஸோ அது அங்கே ஆராய்ச்சியாளர்கள் அவங்க எப்படி இருக்கணும்னு சொன்னால், ஒரு மர துண்டு இருக்கும், ஒரு 1.5 அடி நீளத்தில், ஒரு முழத்தில் இவ்வளோ பெரிய ஒரு மர கட்டை சரிங்களா, உருண்டையான ஒரு மரக்கட்டை நீளத்தில். இதில் 12 தோள்களினால் ஆன வார்கள், 12 தோள்களினான வார்கள் சரிங்களா, தோலினாலான வார்கள். அப்படி நீளமாக 12 வார் இருக்குமா. அந்த ஒவ்வொரு வாரினுடைய நுனியிலும் கூரான எலும்பு, காய்ந்த எலும்புகள், மிருகத்தினுடைய எலும்புகள் அது பிணைக்கப்பட்டிருக்கும். அல்லது உலோக துண்டுகள், ஸ்டீல் பால்ஸ் அப்படி இருக்கும். அது சிலது கொக்கி மாதிரி இருக்கும். 12 வார்லையும் முனியில் அப்படி இருக்கும் சரிங்களா. அதை அந்த கட்டையில் மாட்டி இயேசுநாதர் எத்தனை முறை அடிக்கப்பட்டாராம்? 39 முறை அந்த வாரினால் அடிக்கப்பட்டார். நடந்தது எப்போ? அவரை இழுத்துட்டு போகும்போது அந்த வாரினால் அடிக்கிறாங்க. சிலுவையை சுமந்து கொண்டு அவர் அந்த வாரினால் ஏற்பட்ட பெரும்பாலும் முடியல. எத்தனை அடிகள் விழுந்தது தெரியுமா? 468 அடிகள். 39 × 12, ஏன்னா 12 வார் இருந்தது, 39 அடி அது மேலே விழுகிற போது 468 அடிகள். பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனமாக சங்கீதம் 129 இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 129:3 வாசிக்கலாம் ஒருத்தர். இந்த 468 அடிகள் அந்த முறை அடிச்சுட்டு அதை என்ன செய்வாங்களாம்? ஸ்பீடாக வெக்குன்னு இழுப்பாங்க.
என்ன செய்யும், அந்த எலும்புகளும் கூரான அந்த இரும்பு ஆயுதங்களும் சரீரத்தில் பாய்ந்து அதை இழுக்கிற போது சோளம் என்ன பண்ணும், பிச்சுக்கிட்டு வரும் அவருடைய சரீரம். நீங்கள் இந்த எத்தனை பேர் பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அந்த படம் பார்த்துருக்கிறீங்க? ஜீசஸ் ஃபில்ம் வந்து அது தமிழில் இந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்ங்கிற அந்த படம் இந்த இந்த இதுகளெல்லாம் அவ்வளவு அப்படி அது பிக்சரைஸ் பண்ணியிருக்கு சரிங்களா. ஸோ அவருடைய சரீரம் இந்த உழுகிறவங்க நிலத்தை எப்படி உழுவாங்களோ அப்படித்தான் அவருடைய சரீரம் இருந்தார். மாறினால் ஏற்பட்ட காயம். அடுத்து முள்முடி தலையில சூட்டினார்கள் அல்லவா, முள்ளினால் ஏற்பட்ட காயம் சரிங்களா. ஏறக்கூடிய 3 அங்குலம் இருக்குமா அந்த ஆணிகள், அந்த முட்கள் 3 அங்குலம் 3 இன்ச்சு. இந்த கருவேல முள் பார்த்துருக்கீங்களா? கருவேல முள் வெள்ளையாக இருக்கும், ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் இல்லையா? கருவேல முள்ளுகள், கருவேல செடி வெள்ளையாக இருக்கும், நீளமாக இருக்கும், அவ்வளோ பெருசாக இருக்கும், ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அது வலி நான்லாம் அதில் அந்த முள் குத்தி இருக்கு எனக்கு. பல நாட்கள் அப்படியே தேள் கொட்டின மாதிரி இருக்கும். அந்த முள்ளை கிரீடமாக செய்து தலையில் வைத்தார். அவர் மூளை வரைக்கும், மனுஷ சரீரத்தினுடைய மூளை வரைக்கும் அந்த முட்கள் போனது. சும்மா தலையில் வச்சுட்டு அப்படியே விட்டுறலைங்க, கோலினால் அடித்தார். இதெல்லாம் சிலுவையில் அவர் பட்ட பாடுகள். வெளிப்படுத்தல் 19:12 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். முட்கிரீடம் சூடப்பட்டது. அந்த முட்கள் அவருடைய சரீரத்தில் தலையில் ஆணியாக பாய்ந்தது. வெளிப்படுத்தல் 19:12. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போலிருந்தன, அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன, அவருக்கே அன்றி வேறொருவருக்கு தெரியாத ஒரு நாமம் இருக்கிறது. பாருங்க, முட்கிரீடம் சூட்டப்பட்ட தலையிலே இப்போ என்ன இருக்கிறது? அநேக கிரீடங்கள். இந்த கிரீடங்கள் பெறுவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அத்தனை காயங்களை நமக்காக அவர் ஏற்றுக்கொண்டார். 3வது, அவருடைய முகத்திலே காயங்கள் ஏற்பட்டது. அவருடைய முகத்தில் காயம் ஏற்பட்டதான், ஃபேஷியல் wounds. எப்படின்னா, ஆசாரியர்களுடைய சேவகர்கள் அவருடைய கண்களை கட்டி முகத்தில் அறைந்தார்கள். ஸ்லாப்பிங், முகத்தில். வேதவசனம் லூக்கா 22:64. லூக்கா 22:64 கண்களை கட்டி கன்னத்தில் அறைந்து கேலி விளையாடுறாங்க. யார் என்று, உன்னை அடித்தவன் யார் என்று ஞான திருஷ்டினாலே எங்களுக்கு சொல்லும். பாருங்க அந்த வசனம் வாசிங்க. லூக்கா 22:64. அடுத்த வசனம். சரி பாருங்க, கன்னத்துல அரைஞ்சிருக்கிறான். கன்னத்துல, முகத்துல யாரெல்லாம் அறை வாங்கி இருக்கிறீங்க? வீட்டுக்கார அம்மாட்ட, ஓனர்கிட்ட. சரி, எதுக்கு கேட்கிறேன் அப்படின்னா, யாரையும் குற்றப்படுத்த கேள்வி பண்ணல, அந்த பெயின் நமக்கு தெரியும். நான் வாங்கியிருக்கிறேன். இங்க இந்த கொடிக்குளத்துக்கு அடுத்து சிட்டம்பட்டியில அதி கலங்கிருச்சு சரிங்களா. சரி சொல்றேன், பார்க்குறோம். அதை வந்து ஒரு அறைவது என்பது ஒரு அவமானமான ஒரு அனாதி வானங்கள் கொள்ளாது தேவாதி தேவன் ஒரு கண்ணை கட்டி உம்மை முகத்தில் அறைந்தது யார் என்று சொல்லும். சிலுவை பாடுகள் என்பது
உண்மையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கேடு அடைந்தார். சிலுவை சாதாரணமான ஒரு விஷயம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியம். ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாய் இருக்கு. வாரினால் காயம், முள்ளினால் காயம், முகத்தில் மனுஷன் கைகளினால் அறைந்த காயம், 4வது ஆணிகள் கையிலையும் காலிலையும். ஏற்கனவே நான் ஆணிகள் இந்த மணிக்கட்டுல சிலுவையில் அறைஞ்சிருக்கான். 2 காலை சேர்த்து வச்சு கீழே உள்ள ஆணி கிட்டத்தட்ட 1.5 அடி நீளம் உள்ள கூடாரங்களுக்கு பயன்படுத்தப்படுகிற அந்த ஆணி. அப்படி காயங்கள், ஆணிகளினால் ஏற்பட்ட காயங்கள், கைகள் செய்த பாவத்துக்காக, கால்கள் செய்த பாவத்திற்காக இறைமகன் இயேசு வானத்திற்கு பூமிக்கு அந்தரத்தில் அப்படியே தொங்குகிறார். அதனாலதான் அந்த வேதனையின் நிமித்தம், என் தேவனே, தேவனே, ஏன் என்னை கைவிட்டு. உலகத்தினுடைய பாவம் எல்லாம் அவர் மேல இருக்கு. தேவன் பாவத்தை பாராத சுத்த கண்ணன். அந்த வேதனை ஆணிகளால் ஏற்பட்டது. கடைசியா அவர் மரிக்கிற தருவாயில் ஆல்மோஸ்ட் அவர் மரித்து விட்டார். அவர் மரித்து விட்டாரா என்று பார்ப்பதற்காக சேவகன் ஒருவன் ஈட்டியால் அவருடைய நெஞ்சிலே, விழாவில குத்தினான். கடைசியாக இருந்த ரத்தம் இந்த விழாவின் வழியாக தண்ணீரோடு, அதாவது அவ்வளவுதான், அவர் சரீரத்துல பிளட், அதுக்கு மேல ரத்தமே இல்லை. ஒரு மனுஷனுடைய சரீரத்துல எவ்வளவு லிட்டர் ரத்தம் இருக்குங்கிறாங்க? 8 லிட்டர் இல்ல, 6.5 லிட்டர், 6.5, 6.5 லிட்டர் ரத்தம் இருக்குங்கிறாங்க. இயேசுநாதர் அவ்வளவு ரத்தத்தையும் மனுஷனுக்காக, நான் சொன்னேன் இல்லையா, இத்தனை காயங்கள், இதன் வழியாக கடைசியா ஈட்டியால குத்தி கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நேரடியாக அந்த ஈட்டி அவருடைய ரத்தம் எது, அந்த ரத்தத்தை செலுத்தி சுத்திகரிக்கிறது எது? இருதயம். அதான் பம்ப் பண்ணுது. ஈட்டியால கரெக்டா எங்க பார்த்து குத்தி இருக்கிறான்? இதயத்தை. இதயத்தை, அந்த ரத்தத்தை சுத்திகரிக்கிற, உருவாக்குகிற அந்த இடத்துல கடைசி ரத்தமும் நீரும் புறப்பட்டு வந்து 6 லிட்டர் ரத்தமும் மனுஷனுக்காக. சிலுவை சாதாரண விஷயம். கான்ஸ்டன்டைன் ரோம பேரரசு கிபி 312 யுத்தத்திற்கு அவன் ஆயத்தமாகும் போது, இந்த அடையாளத்திலே நீ வெற்றி பெறுவாய் என்று அவனுக்கு ஒரு தரிசனம் வெளிப்பட்டது. இந்த தரிசனத்துல ஒரு பிரகாசமான ஒரு சிலுவை காணும். இந்த அடையாளத்துல கான்ஸ்டன்டைன் என்ன பண்ணா, அது வரைக்கும் கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவங்கள் இணைத்துக் கொண்டு இந்த அடையாளத்தை பிரபலமாக்கினான். தன்னுடைய இராணுவத்திற்கு இந்த அடையாளத்தை, சிலுவை அடையாளத்தை அவன் வைத்தான். அந்த போரில வெற்றி பெற்றான். அதற்கு அப்புறம்தான் கிறிஸ்தவம் ராஜாங்க அரசாங்க மதமாக மாறி சலுகைகள் அளிக்கப்பட்டது. அந்த ரோமன் கத்தோலிக்க உருவான விதம் அப்படித்தான். அநேகர் அங்கே கிறிஸ்தவ மார்க்கத்தை தழுவினார்கள். சலுகைகள் அறிவிக்கப்பட்டது. அரசாங்க மதமாக அங்கீகரிக்கப்பட்டது. காரணம் என்ன? சிலுவையின் மேன்மை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சிலுவையை பற்றி உபதேசம் வாழ்க்கையில நமக்காக யாவையும் அவர் செய்த இந்த 5 விதமான காயங்கள் சிலுவையிலே அவர் நமக்காக அவர் சுமந்தார், பாடுகள் பட்டார். நம்முடைய எல்லா தேவைகளும், எல்லா வித தேவைகள், ஆவிக்குரிய உலக பிரகாரமான எல்லா வித தேவைகள். ஆகவே
நாம் தேவ சமூகத்தில் கர்த்தர் தந்த சிலுவைக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இந்த ரைடிங்ஸ்ல நாம் தீர்மானம் எடுக்க வேண்டிய சூழலில் நாம் எப்படி ஜெபிக்கணும், ஒரு 6 பாயிண்ட் கொடுத்திருக்கிறோம். நீங்கள் அதை வாசித்து அதை நீங்கள் கடைபிடிக்கலாம். ஒரு முக்கியமான விஷயத்துல தீர்மானம் எடுக்கணும் எப்படி அப்படிங்கிறத அடுத்து பிறந்த நாள், திருமண நாள், இன்னைக்கு யாருக்காவது பிறந்த நாள் பார்த்தீங்கன்னா மைண்டாகட்டும், இருக்கிறவங்களை சொன்ன நிக்சன் பிரதருக்கு 11ஆம் தேதி, சாரா அவங்களுக்கு 12ஆம் தேதி, சந்தோஷுக்கு 26ஆம் தேதி, சித்ராவுக்கு 28ஆம் தேதி, சுமித்ராவுக்கு 28ஆம் தேதி. கல்யாண நாள் 4 பேருக்கு. இன்னைக்கு யாருக்கு இல்லை, 8ஆம் தேதி, 11ஆம் தேதி, 20ஆம் தேதி, 24ஆம் தேதி. சரி, அவங்களுக்கு இந்த வாழ்த்துக்கள். அடுத்த இதுல பிபிஎஸ் ட்ரைனிங், பிபிஎஸ் என்னன்னைக்கு எங்கெங்க நடக்கும் 7 இடத்துல. முதலாவது 6ல இருந்து 10 திங்கட்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வர 1 மணியில இருந்து 3 மணி வரைக்கும் எழில்மேரி ஸ்கூல். இன்னைக்கு ஈவினிங் 5 to 7:30 குடசப்பட்டியில அந்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் நடக்குது. ஒரே வாரத்துல 2 இடங்கள்ல ஆஃப்டர்நூன் 1 o'clock இருந்து ஈவினிங் 7:30 வரைக்கும். 13ல இருந்து 17, 6ல இருந்து 8 வரைக்கும் ஜீசஸ் டியூஷன் சென்டர் நானும் சந்தோஷ் வீட்டுல நடக்கிறது. 20ல இருந்து 24 வீரவாணி தெரு அம்மோனிஷா வீட்டு மாடியில ஈவினிங். 27ல இருந்து 29 4:30ல இருந்து 8 o'clock 3 days மட்டும் காரியாபட்டியில நடக்கிறது. மே மாதம் 4ல இருந்து 10 வரைக்கும் பகல்ல 9 மணியில இருந்து 11 மணி வரை சர்ச் நடக்கிறது. அதே நாளில் ஈவினிங்ல 4:30ல இருந்து 7:30 வரைக்கும் மேலராக்கியத்துல நமக்கு நடக்குது. சாமுவேல், மனோஜ் நிர்வாகத்துல. ஸோ அவங்க 2 பேரும் அதுக்கு இன்சார்ஜ் ஆகும். ஒவ்வொரு இந்த ஸ்டெடியூல்ல எல்லாம் போட்டுக்கிறோம். இன்னைக்கு மாலை ரேமன் கிராஜுவேஷனை ஒட்டி ஒரு சின்ன வரவேற்பு தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸ் மாலை 6 மணிக்கு இருக்கிறது. தயவா எல்லாரும் வந்து பங்கெடுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து என்னுடைய சபையில ஊழியர்கள் எல்லாம் சிலர் ஒருவேளை என்னக்கூடும் ரேமன் வந்ததுக்கு அப்புறமா இனி நமக்கெல்லாம் ஊழியம். போன வாரமே ஒருத்தர் கேட்டாரு, நீங்க பாஸ்டர் எங்களை எல்லாம் தேட மாட்டீங்க அப்படின்னு. இல்லை, இன்னும் நிறைய பேரை தேடுவேன். சரிங்களா? ரேமன் வந்ததுனால யாரையும் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது, அடிஷன். ஊழியத்துக்கு தான் நமக்கு இன்னும் ஆட்கள் தேவை. ஆகவே ரேமன் வந்ததுனால நம்ம சீட்டு நமக்கு இடம் இல்லை அப்படின்னு நினைக்காது. இன்னும் நமக்கு நிறைய பேர் ஊழியத்திற்கு தேவை. சரிங்களா? ஸோ ஆகவே ஊழியர்களுக்கு நமக்கு ஒரு அடிஷன், நமக்கு வாலிபர் ஊழியம், இன்னும் நல்ல இங்கிலீஷ் சர்வீஸ், எல்லாம் ஸ்லோவா 1 by 1 நம்ம நினைச்சு போறோம், ஆரம்பிக்க போறோம். நல்ல மியூசிக் கிளாஸ் நடத்த போறோம். இந்த காரியங்கள்லாம் இருக்கிறது. ஸோ இந்த ஏப்ரல் மாதத்துல இன்னொரு மிக முக்கியமான பொருளாதார தேவை, ஒரு அர்ஜென்டா ஒரு தேவையும் இருக்கிறது. இந்த நாட்கள்ல நாங்கள் ஐக்கியத்துல அதை பற்றி பேசியிருந்தோம். இந்த 1 மாதத்துக்குள்ள நமக்கு ஒரு 3 லட்சம் பண தேவை இருக்கிறது. என்ன அப்படி பண தேவை என்றால், நம்ம 22வது வருஷம் கல்லறை தோட்ட பூமி வாங்குவதற்காக நம்ம ஃபண்ட் எல்லாம் ரைஸ் பண்ணோம். நிக்சன் தான் அதை 20,000 கொடுத்து அதை முதல்ல ஆரம்பிச்சு வச்சோம். மைண்டாவுக்கு கிட்டத்தட்ட 1,60,60,000 நமக்கு அந்த கலெக்ட் ஆனது.
அதையும் சேர்த்து 4 லட்சமாக நாம் என்ன செய்யணும், 25 சென்ட்டுக்கு பணம் கொடுத்திருந்தோம். ஒரு சென்ட் 16,000 வீதம் 25 சென்ட். இந்த ஓனர் கொஞ்சம் தாமதப்படுத்தினதுனால சில ஆண்டுகள் ஆகிவிட்டது. கடைசியில இந்த வருஷம் எல்லாருமா உட்கார்ந்து அதெல்லாம் பேசி அந்த இடத்த நமக்கு கொடுத்து பத்திரமெல்லாம் முடிச்சுட்டு அவங்க வெளிநாடு போய் செட்டில் ஆக போறாங்க. ஆகவே இதை முடிச்சுட்டு தான் அவங்க போறதுக்கான வாய்ப்பு வேலைகள் நடந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, அவர் வந்து இடத்துக்கான ரேட்டு அதிகமா டபுள் மடங்கு கூட்டி இருக்கிறாங்க. 16,000 பேசினது 16,000க்கு தான் மற்ற சபைகள் எல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னால வாங்கி இருக்கிறாங்க. ஆனால் இப்போது விலையேற்றம் எல்லாம் அதே இடத்துக்கு பக்கத்துல 68,000க்கு குற்றமாறிட்டன் அவங்க வாங்கி இருக்கிறாங்க. சேர்ந்து 68,000க்கு கிட்டத்தட்ட அவங்க 60 சென்ட் முடிச்சிருக்கிறாங்க. 10 லட்சம் அவங்க. ஸோ அதனால இவர் அதெல்லாம் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு நான் ஏற்கனவே வாக்கு கொடுத்துருக்கிறேன், ஆனாலும் கூட விலைவாசி இதெல்லாம் வச்சு எனக்கு கூட கொடுங்கன்னு சொல்லி இவ்வளவு நாள் இழுத்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 சபைகள் மதுரை மாவட்டம் முழுவதும் ஏஜி சபைகளாக இணைந்து இதற்கு ஒத்துக்கொண்டு நாம ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறோம். 4 லட்சம் கொடுத்திருக்கிறோம். இன்னும் நமக்கு தேவை 3 லட்சம். முழு தொகை 7,5 லட்சம் வருது. 10 லட்சம் தான் அது கூட நாம் மாத்திட்டோம். தேவை இன்னும் 4 லட்சம் கொடுத்துட்டோம். அது இன்னும் தேவை 3 லட்சம். இதை இந்த மாதத்திற்குள்ள எலெக்ஷன் முடிஞ்ச உடனே பதிவு பண்றோம். ஆகவே அதுக்காக தான் அவங்களும் வெயிட் பண்றாங்க. ஆகவே நாம ஏற்கனவே கொடுத்தவங்களும் இருக்கிறீங்க, கொடுக்காதவங்களும் இருக்கிறோம். நம்முடைய திராணிக்கு தக்கதாக சில நேரங்களில் ஒவ்வொரு வாரம் நமக்கு இந்த ஏப்ரல் எண்டுக்குள்ள நம்ம பணம் கொடுத்தா தான் மே முதல் வாரத்தில் நமக்கு பத்திரப்பதிவு செய்து நம்மள்கிட்ட இந்த 25 சென்ட்டுக்குரிய நிலத்தை ஒப்படைப்பார்கள். அதுக்கப்புறமா இடையிலேயே மரணங்கள் நேர்ந்தாலும் ஒன்றும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் நமக்காக எல்லாம் ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம் சரிங்களா. ஏற்கனவே ஆண்டவர் நடத்திட்டு இருக்கிறார். ஆகவே இதை ஒவ்வொருவரும் நம்முடைய சார்பாக இது நம்முடைய குடும்பத்தினுடைய நிகழ்வு அப்படிங்கிறதுல நாம எடுத்து நம்மளால் முடிந்த அளவுக்கு இதற்கு நாம ஹெல்ப் பண்ணுவோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஏதாவது சந்தேகங்களோ இல்லை ஏதாவது கேள்விகளோ இருக்குன்னா என்ன செய்யலாம், தாராளமா இடத்துல நீங்க கேட்கலாம். இந்த மாதத்துக்குரிய ஸ்கெடியூல் இதெல்லாம் போடப்பட்டிருக்கிறது. வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாட்களும். நாளைக்கு 2ஆம் தேதி ஈவினிங்ல இந்த டிபிஎஸ்க்கான ஒரு பிளானிங், ஒரு சின்ன ரிஹர்சல் அதெல்லாம் பார்க்க போறோம். இதை சம்பந்தப்பட்டிருக்கிற எல்லாரும் நிறைய பேர் இன்னைக்கு இந்த ஜபத்துக்கு வரல. அவங்களுக்கும் சொல்லி இருக்கிறோம். மற்றவர்களும் நீங்க நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு ஏன்னா ஒரு 2 hours எல்லாம் பிளான் பண்ண போறோம். குடசொலுத்தி எப்படி, எழில்மேரி ஸ்கூல் எப்படி, இப்படி எல்லாம் ஒவ்வொரு இடத்துக்கும் 2 பேரை நம்ம டைரக்டர்ஸ் நியமிச்சிருக்கிறோம். அதை நல்லா ஆர்கனைஸ் பண்ணி இன்னும் நேர்த்தியாய் செய்ய ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. இதுல வயது வித்தியாசம் எல்லாரும் பங்கெடுக்கும் சரிங்களா. சார் நீங்களா இதுல வந்து ஜாயின் பண்ணலையா? ஆகவே சரி, நீங்க எப்பயும் வந்துடுவீங்க, நம்ம பார்ப்போம். ஆகவே இவைகளை நம்ம கவனத்தில் கொள்ளுவோம். இந்த ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். சிலுவை பற்றிய உபதேசம் சிலுவையில் உள்ள மக்களுக்காக தொடர்ந்து நாம ஜெபம் பண்ணுவோம். எடிசன் ஐயா இன்னமும் பூவந்தி அந்த ரிஹேபிலியேஷன் சென்டர் அதில் தான் இருக்கிறாரு.
இந்த ஃபிசியோதெரப்பி இன்னும் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது சரியாக ரெஸ்பாண்ட். நேற்றைக்கும் இரவு காட்சன் பிரேமாமா அவங்களோட பேசினோம். அவர் இன்னும் ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாமல் அப்படியே இருக்கிறார். அதாவது கொடுக்கப்படுகிற எடுக்கிற முயற்சிகளுக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி ஒத்துழைத்தால் தான் அந்த வியாதிகள் குணமாகணும். எல்லாம் நாம் ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய எஃபர்ட்டும் இருக்கிறது. ஸோ ஆகவே ஐயாவுக்கு இப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தரும்படியாக வயதானவர்கள் எல்லாரும், தாமஸ் அங்கிள், செல்வராஜ் ஐயா, இப்படி வயது முதிர்ந்தவர்களுக்காகவும் தாய்மார்களுக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் அற்புதமாய் சித்ரா அவங்களுடைய அந்த கையில் இந்த ஃப்ராக்சர், அந்த காயங்கள் எல்லாம் குணமாகும்படியாகவும் ஜெபித்து கொள்வோம். தெய்வ கிருபை இந்த மாதம் முழுவதும் தொடர்ந்து பிள்ளைகளுடைய படிப்பு, எக்ஸாம்ஸ் எல்லாவற்றிலேயும் ஆண்டுடைய கிருபை விளங்குவதாக. கரங்களை உயர்த்தி நம்முடைய ஊழியங்கள் எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். எந்த ஊழியமும் எந்த ஒரு காரணத்தினாலும் தடைபடாதபடி ஆமென் ஆண்டவருடைய கிருபை சூழ்ந்து கொள்வதாக. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திழைப்பாரிடுவே. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திழைப்பாரிடுவேன். சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் நிழலில், சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், ஆத்துமனேசரின் அருகில், ஆத்துமனேசரின் அருகில் ஆறுதல் மனதில், சிலுவையின் நிழலில் அனுதினம் சாய்ந்திழைப்பாரிடுவே. சிலுவையின் நிழலில் அனுதினம் சாய்ந்திழைப்பாரிடுவே. எவ்வித கொடிய இடருக்கும் மஞ்சை இயேசுவை சார்ந்திடுமே. எவ்வித கொடிய மஞ்சே இயேசுவை சார்ந்திடுமே. அவனியில் வியாகும் வந்தா அவரையே நான் அலை மிக மோதிடும் மன்னா ஆறுதல் அளிப்பத சொன்னா. சிலுவையின் கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த 4வது மாதத்தின் முதல் நாளுக்காக நன்றி. தேவ சமூகத்தில் நாங்கள் சிலராக உம்முடைய பாதத்திலே, உம்முடைய சமூகத்திலே இந்த 4வது மாதத்தின் ஆசீர்வாதங்களுக்காக, கர்த்தர் கடந்த நாட்களில் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்தும்படி வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். நாளில் நீர் எங்கள் கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்தத்தம் தேவ பலத்தின் மாதம். பரிசுத்தாவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உன்னதத்திலிருந்து வருகிற பலனால் நீங்கள் தரிப்பிக்கப்படும் வரை எருசலேமிலே காத்திருங்கள் என்று வாக்குத்தத்தம் பண்ண உன்னதமான நம்முடைய ஆவியின் பலனை கொடுத்தீரே. இந்த மாதத்திலும் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற எங்களுக்கோ அது தேவ பலன். உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். திருச்சபை மக்கள் இந்த காலை நேரத்தில் வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும், குறிப்பா டீச்சர்ஸ்க்காக ஜெபம் பண்ற இந்த எலெக்ஷன் நாட்கள், இந்த மாதத்தில் 23ஆம் தேதி நடக்கிற தேர்தல்,
அது நிமித்தம் இந்த சபையில் இருக்கிற ஆசிரியர்கள் பல்வேறு நிலைகளில் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க இப்படியெல்லாம் அதில் ஈடுபடுவாங்க. தெய்வ பாதுகாப்பு இருக்கும். பிள்ளைகளுக்கு இந்த விபிஎஸ் ஊழியங்களில் வெயிலோ அல்லது எந்த ஒரு காரியமோ பாதிப்பு ஏற்படாத வண்ணம் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, இந்த பொருளாதார தேவைக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். கிட்டத்தட்ட 3 லட்சங்களுக்கு அதிகமான இந்த பண தேவை. பரத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புங்க. எங்கள் நம்பிக்கையே இம்மட்டு எத்தனையோ தேவைகளிலே பல லட்சங்கள் நாங்கள் செலவிட எங்களுக்கு அனுகிரகம் பண்ணினீரே. இந்த ஆண்டுல இதையும் சந்திக்க நீர் போதுமானவர். உம்மாலே எல்லாம் ஆகும் என்று விசுவாசம். சுகவீனம் உள்ள மக்களுக்காக ஜெபம் பண்றோம். திருமண காரியங்களுக்காக ஜெபம் பண்றோம். கர்த்தாவே, காரியத்தை வாய்க்க பண்ணுவதற்கு நீர் போதுமானவர். கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். வேலை செய்கிறவர்கள், தொழில் வியாபாரம் செய்ய சபையில வர்ற 12ஆம் தேதி ஏப்ரல் 12 நடக்கிற ஆண்கள் ஐக்கியம் இந்த மாநாடு, சபையிலிருந்து அவர்கள் செய்கிற அந்த குரு நாடகம், இந்த நிகழ்வுகள் எல்லாம் ஆசீர்வதிங்க. சபை மக்கள் எல்லாவற்றிலும் சிறந்தவர்களாக ஆண்டவரே இன்னும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக, வெளியூர்களிலிருந்து வந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே அவருடைய குடும்பங்களை, அவருடைய எல்லா காரியங்களையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நாம மகிமைப்படட்டும். தீமைகள், பொல்லாப்புக்கள், வசை சொற்கள், வன்கண்கள், வஞ்சகங்கள், வழிப்பறிகள், வலிவி போகுதல், வியாதிகள், விக்கினங்கள், விபரீதங்கள், விரோதங்கள், விக்கினங்கள், விலகிச் செல்லுதல், விழுந்து போகுதல், விஷப்பூச்சிகள், விஷமிகள், வீண் செலவுகள், வீண் வார்த்தைகள், விக்கிரக ஆராதனைகள், வைராக்கியங்கள், வேதனைகள், வாதைகளுக்கு, வாக்குவாதங்களுக்கு விலக்கி தேவரீரங்களை ஆசீர்வதித்து எல்லைகளை பெரிதாக்கி கரம் எங்களோடு இருந்து தீங்கி எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்களை விலக்கி காத்து கன்சீவா இருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரத்தில் தெய்வீக சுக பிரசவத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. நாம மகிமைப்படட்டும். காத்து கணம் துதி மகிமை ஏற்றுக்கொள்ளும். இன்று மாலையில் நடக்கிற இந்த தேங்க்ஸ்கிவிங் சர்வீஸ் வருகிற சபை மக்கள், ஊழியர்கள், ஆண்டவரே தூரமாக இருந்து வருகிறவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இந்த நிகழ்ச்சி மூலம் உங்க நாம மகிமைப்படட்டும். குறைவுகள் எல்லாம் நிறைவாகும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷ சமாதானம் நம் அனைவரோடும் தேவனுடைய பிள்ளைகள் யாவரோடும் அவருடைய வருகை பரிந்தும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதை. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.